வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஒரு வெஜ் பாயா பண்ண போகிறோம். வெஜிடேரியன்ஸை கொஞ்சம் பாயாவை என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அட்டெம்ப்ட். இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி, புலாவ், அதுக்கப்புறம் உளுந்தஞ்சோறு கூட கூட ரொம்ப நல்லா இருந்தது. அமேசிங்கான அரோமேட்டிக்கான ஒரு சைட் டிஷ். நான் பார்த்தீங்கன்னா இடியாப்பத்து கூட சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த வெஜ் பாயானை எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் பாயா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்காக சில பல இன்க்ரீடியன்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு பட்டையை குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துருக்கேன். 2 லவங்கம், 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சூடாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம், எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. கொஞ்சம் வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா அப்படியே ரோஸ்ட் ஆகி லைட் ப்ரௌனா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். மாறினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்னஸ், க்ரீமினஸ் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உங்களால் முந்திரி பருப்பு சேர்க்க முடியலன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாய் சூட்லயே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நல்லா அலம்பிட்டு தண்ணி இல்லாம இதில் சேர்த்துருங்க. புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சூட்லயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹீட்ல வச்சு வதக்கும் போது புதினாவோட ஃபிளேவர் போயிடும், அதனால தான் அடுப்பு அணைச்சிட்டு சேர்க்கிறோம். இதுலயே 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியா இருக்கிற அந்த கடாயோட சூடு, இன்கிரீடியன்ஸோட சூடு புதினாக்கும் தேங்காய்க்கும் போதும். இப்போ வறுத்த இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசாவை நம்ம ஊற வைக்காம சேர்த்துக்கிறதுனால அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பேஷண்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் தாங்க நம்மளோட பாயாக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ நம்ம காய்கறிகள் கிரேவிக்கான பேஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் அப்படியே லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் மாறினதுக்கு அப்புறமா இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாயை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பாயாக்கு நம்ம மிளகா பொடி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வறுக்கும் போது யூஸ் பண்ண மிளகுலேருந்து தான் வரணும். 3 தக்காளியை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். தக்காளி நல்லா வெந்து குழைஞ்சதுக்கு அப்புறமா மசாலா பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் யூஸ் பண்ண போகிறேன். 2 உருளைக்கிழங்க கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். 2 முருங்கைக்காயை ஃபிங்கர் சைஸுக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகட்டும். கத்திரிக்காய் முன்னாடியே போட்டோம்னா குழஞ்சிடும், அதனால இந்த காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காயை வேக விட்டுருங்க. இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம டைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 5-6 கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காய், பிரிஞ்சால் ரெண்டும் நல்லா ஒத்து போகுங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி வெஜ் பாயா ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரீன் கலர் விழுத இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நிறைய திக்னிங் ஏஜென்ட் இருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பாயாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபைனலாக மசாலா ஃப்ளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கேன். கடைசியாக இதில் மறக்காமல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதுதாங்க டிஷ்ஷோட ஃப்ளேவரை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். காயெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குழையாமல் இருக்கட்டும். சுட சுட இந்த பாயாவை பரோட்டா, இடியாப்பம், தோசை, இட்லி மேலே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கம வெஜ் பாயாவை உங்கள் வீட்டில் நீங்கள் சர்வ் பண்ணி எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.